சில நாய்ங்க இப்படிதான் நாக்க தொங்க போட்டுட்டு ஓடி வந்துருவாங்க. அவங்க வீட்டுல இருக்காங்களா, அவங்க போயிட்டு கேட்க வேண்டியது தானே. தெருவுல இருக்கிறவங்க அங்க போயிட்டு இருக்க வேண்டியது தானே. ஃபர்ஸ்ட் ஒழுங்கா பேசுங்க. எப்படி பேசுறாங்க? ஒழுங்கா பேசாம தான் 2 3 பேர் பேசிட்டு இருக்காங்களா? பைத்தியமே, நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா பேசு. சௌமியா முத்து அஞ்சலி சேனல் வைத்திருக்கிறார்கள். அவங்களுக்கு உங்களை போல் தான் பேசுவாங்க. அப்படியா? பார்த்ததே இல்ல அண்ணா. சரி, போயிட்டு வரமா. ஏன் அண்ணா அதுக்குள்ள போற? இப்பதானே வந்தீங்க. சரி, போயிட்டு வாங்க. பாய் அண்ணா. ராமசாமி அண்ணா, ரொம்ப நன்றி. யூ ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்டா. சிக்கந்தர், ஹாய் ப்ரோ. வாங்க சகோதரி, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? எந்த நாய் சொன்னா அந்த நாய் ஒழுங்கா பேச சொல்லுங்க. நீ இந்த மாதிரி பேசன, அதனாலதான் அவங்க திட்டுறாங்க உன்ன. அவங்க நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. நாகராஜன் இருக்கீங்களா? இருந்துட்டு தான் இருக்கீங்களா நீங்க? ஏன் அப்புறம் சைலண்டா இருக்கிறீங்க? பாயக்கா, பேசிருக்கலாம்ல. சரி, சாப்பிடுங்க. மதியம் டைம் ஆயிடுச்சு. சிக்கந்தர் ப்ரோ, நீங்க சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். ஒரு ஒர்க் இருக்குன்னு சொல்றீங்களா? ஓகே, போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பிள்ளைங்களாம் அவுள் சாப்பிடுது. வீட்டில் வேற வேலை வெட்டி எல்லாம் உங்களுக்கு இல்லையா? யாருக்கு? ஆமாம், வேலை வெட்டி இல்லை. அந்த வேலையெல்லாம் பண்ணி தான் செஞ்சு தர போகிற சக்தி. நான் சாப்பிட்டேன். நீங்கள் அனைவரும் சாப்பிட்டீங்களா? அண்ணா என்ன சாப்பிடல அண்ணா, இனிமேல் தான் சாப்பிட்ணும். லைக் செய்து விட்டேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ அண்ணா. ஓன் டெக்ஸ்ட் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஓடி போயிரு தெருநாய். அவ நல்லவர் தான், நல்லா தான் பேசுவாங்க. அப்பப்போ அதுக்கெல்லாம் பைத்தியம் முடிச்சிரும். அப்படிதான். சரிம்மா. ஓகே அண்ணா, பாய் அண்ணா. ராமசாமி அண்ணா, ரொம்ப நன்றி. அப்படியே அலையிறீங்க. யார் அலையிறா? நான் லைவ் போடுறேன். இந்த லைவை முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு வேலை இருக்குது, வேலை செய்வேன். நீ தான் அலைஞ்சிட்டு இருக்க, ஒரு லைவா அலைஞ்சிட்டு இருக்க. அலையிறாங்களாமே. என்ன அலைஞ்சிட்டு இருக்காங்க? ஒரு லைவ்லயும் போய் கேவலமா பேசிட்டு இருக்காங்களா? அதான் அலையிறதா அர்த்தமா என்ன? பேசுறது என்ன பேசுறோம்னு தெரியாம பேசிட்டு இருக்கியோ ஒரு வேலை. அப்ப நீ பைத்தியம்தான். பைத்தியம் மெண்டல் தான். நீனு தெரிஞ்சிச்சு எனக்கு. அலையிறாங்களாமே. அலையல். இவருக்கு அலையவே தெரியாது பாரு. ஒரு லைவுக்கு வந்து என்னன்னு பேசணுமோ. எஸ் சௌமியா மேல பைத்தியமா ஆயிட்டேன். உனக்கு சௌமியா மேல போய் மட்டும் பைத்தியம் இல்ல, லைவ்ல உள்ள எல்லார் மேலேயும் உனக்கு பைத்தியம் தான் உனக்கு. உனக்கு தான். உட்காந்து பேசு சௌமியா. ஐயோ, உட்காந்த என் பொண்ணு உட்கார விட மாட்டேங்கிறா வனிதா. ஏன் வலிக்குதான், என்ன பண்றது? குதிக்கால் வலி இருக்குல்ல, அதனாலதான். ஒழுங்கா பேசுடி. நீ ஒழுங்கா பேசு. அதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா யாருன்னு தெரியாதவங்களாம் டக்குன்னா வாடா போடான்லாம் பேச மாட்டேன். அதே மாதிரி வாடி பொடின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் எங்க வீட்டுல நல்லபடியா சொல்லி வளர்த்துருக்காங்க. உன் வீட்டுல அதான் வளர்க்கல போல, அதனாலதான் டீ போட்டு பேசுறேன். மித்ரன் போயிட்டீங்களா? இருப்பாங்க, சைலண்டிங்கா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா பேசுவார்ப்பா இவரு, சக்தி கணேசன். இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல, பைத்தியத்துக்கு மேல பைத்தியமா முடிச்சிச்சு போல. முகமது ஹாய். முகமது ஹாசிமா ஹாய் வாங்க. வனிதா, உன்னை யார் அப்படி பேசுனது சொல்லு. ஃபோன் வந்தது, அதனால வெளியே போயிட்டேன். மெசேஜ் பார்த்தா தமிழ் டெலீட் பண்ணிட்டாங்க, என்ன என்று தெரியவில்லை. ஆமா, பசங்க மனசை கெடுக்கதான் நாங்க இங்க வந்திருக்கோம். எங்க வேற வேலை இல்லை பாரு. அப்படி கெடுக்கிற அளவுக்கு நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இங்க ஒண்ணுமே பண்ணலையே, சும்மா தானே நின்று பேசிட்டு இருக்கேன். உனக்கு தெரியாதா அடுத்தவங்க மனசை கெடுக்கிறது எப்படின்னு? பிளாக் பண்ணு. ஏன் ரீப்ளே பண்றேன்? விடு வனிதா, பண்ணிடுறேன்.